The next program நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2 stalwarts அவர்களுடைய பிரவச்சனம். முதல்ல இந்த இன்னைக்கு அவார்டி பிரம்மஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் அவருடைய பிரவச்சனத்தை வழங்குவார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பாரத தேசத்தில் அவதரித்த எத்தனையோ மகான்கள் வெவ்வேறு சித்தாந்தம், வெவ்வேறு தர்சனம், அதற்கு அனுகுணமாய் இருக்கக்கூடிய வியாக்கியாதாக்கள், அதே சமயத்தில் அந்த சித்தாந்தம் தர்சனத்தின் அர்த்த விசேஷங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக இருக்கக்கூடிய வாகியக்காரன். இதுல பல மகான்கள்ல தட்சிண பாரதம் ரொம்பவே பாகியம் பண்ணிருக்கு. ஏன்னா இன்றளவும் நாம் கொண்டாடக்கூடிய மும்மதங்கள் அத்வைத, விசிஷ்டாத்வைத, துவைத சித்தாந்தங்களுக்கு நடுநாயக கல்லாக ஆதாரபூதர்களாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை பிறப்பித்த பூமி இந்த தட்சிண பாரதம். பாரதம்ங்கிறது பொது, அதுவும் தட்சிணத்துல கேரள கஷேத்திரம், பரசுராம கஷேத்திரமாக இருக்கட்டும், ஆதிசங்கரை பிறப்பித்தது. உற்பன்னா திரவிடேசாகம்னு சொல்லக்கூடிய இந்த திரவிட தேசமானது ஸ்ரீபாஷ்யக்காரரை ராமானுஜரை பிறப்பித்தது. கர்ணேஷு வடதின்னு சொல்லக்கூடிய கர்நாடக பிரதேசம் மத்வாச்சாரியாரை பிறப்பித்தது. அதற்கு பின்னாடி வந்த ஆச்சாரியவரியர்களும் அந்த சித்தாந்தத்துக்கு அழகு சேர்த்தனர். சதாசிவ பிரம்மேந்திராள், அபேதீஷிதர்வாள், சுவாமி வேதாந்த தேசிகன், அதேமாதிரி ஜெயதீர்த்தர், வியாச தீர்த்தர், இவாள்லாம் இன்னும் அழகு சேர்த்தா. ஆனா அப்போ தர்சனங்களில் உள்ள அர்த்த விசேஷங்களை மக்கள் கிட்ட கொண்டு எப்படி சேர்க்கிறது? பிரம்மசூத்திரம் எடுத்துங்கன்னா அது சூத்திரத்துல வித்தியாசம் உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 545 சூத்திரங்கள் உண்டு. அத்வைதத்துல ஒரு சின்ன வித்தியாசம், துவைதத்துல ஒரு வித்தியாசம். மொத்தமா 555, 45, 65 முடிஞ்சிடும். இதையெல்லாம் ஆதிசங்கரோ ராமானுஜரோ அதிகரணங்களாக பிரித்து, பாதங்களாக பிரித்து, அத்தியாயங்களுக்குள்ளே போட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வியாக்கியானங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம், உபனிஷத் விஷயம், பிரஸ்தானத்திரயம், இதெல்லாம் மக்கள் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கிறதுங்கிறதுதான் ஆழ்வாராதியர்கள், அன்னமாச்சாரியர், பத்ராச்சல ராமதாசர், தியாக பிரம்மம், தீட்சிதர்வாள், இவாள்லாம் தங்களுடைய சங்கீத சாஸ்திரத்தாலே அதை கொண்டு சேர்த்தார்கள். இப்போ அணோர் அணியான் மகதோ மகியான் இருக்கு. அது அப்படியே தாசர்வாள் அணோர் அணியன மகதோ மகியன அப்ரமேயன ஆடிಸಿದಳು ಯಶೋದೆ ஜெகதோ உத்தாரண. சுலபமாக மக்கள் பேசக்கூடிய கஸ்தூரி கன்னடான்னு சொல்லக்கூடிய அந்த கன்னட மொழி தேவர் நாமால அணோரணியான் மகதோ மகியாங்கிற உபனிஷத் வாக்கியத்தை கொண்டு சேர்த்துட்டார். வேதத்துல ஆப்ரணகாது சர்வயேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஷ்ருஹு ஹிரண்யகேஷஹா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. பெருமாளுக்கு தாமரை கண் இருக்குன்னு சாந்தோக்கியத்தை, சாமவேதத்துக்கு அடங்கிய சாந்தோக்கியத்தை தேடி கண்டுபிடிச்சா பெருமாளுடைய நேத்திரங்கள் தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்றா. பங்கஜலோச்சன பாஹி முராந்தக. பங்கஜலோச்சனா சாந்தோக்கியம் அடங்கெடுத்து. அப்ப வேதத்துல சொன்ன விஷயங்களை எல்லாம் வாகையக்காரால் கீர்த்தனங்கள் மூலமாக மக்கள் பேசக்கூடிய மொழியில கொண்டு சேர்ந்தார். கன்னடமோ தமிழோ இதுவா இருந்தாலும். ஆனா அப்புறம் என்ன ஆயிடுத்து, வேதத்தை பயின்று வேத பாஷ்யத்தை உன்னுசாயனரோ, பட்டபாஸ்கரோ, உவட்டரோ, மகீதரோ, ரங்கராமானுஜ முனியோ கொண்டு சொன்ன விஷயங்கள் அது ஒரு பக்கம், சங்கீதங்கிறது ஒரு பக்கம். அது அப்படி ஆயிடுத்து. அது ஏதோ ஒரு காலகட்டத்தை அப்படி பிரிச்சு போயிடுது. இப்ப எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னா, கர்நாடக சங்கீதம்ங்கிறதுக்கு பக்தி தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்துடுது. அந்த நரேட்டிவ்ல கொண்டு நிறுத்திட்டோம். ஐ வுட் நாட் அட்ரிபியூட் திஸ் டு ஒன் பர்சன். ஒத்தர நம்ம குத்தம் சொல்லி இது ஒண்ணு இல்லை. அது இப்போ ஆர்ட் ஃபார்ம் ஆயிடுது. சாஸ்திரிய சங்கீதம்ங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதுக்கு நம்ம பக்தி தேவை இல்லை அப்படின்னு ஆயிடுது.
அப்போ வேதம் படிச்சவாளுக்கு அதுவும் ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா இப்ப அடியன் உபன்யாசம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பரதநாட்டியம்ங்கிறது சிவபெருமான் ஆடியிருக்கார், கிருஷ்ணர் ராசகிரீடம் பண்ணியிருக்கார், காளிங்க நர்த்தனம் பண்ணியிருக்கார், பரதமுனி நாட்டிய சாஸ்திரம் ரச்சனை பண்ணியிருக்கார். நாட்டிய சாஸ்திரத்துல சொன்ன பல விஷயங்கள் நமக்கு இன்னைக்கும் பாஷ்யாதிகள்ல அவ்வளவு ஆதாரமா இருக்குங்கிறச்சே, அது என்ன எடுத்து அடியன் இந்த டான்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் போடும்போது ஒரு சில பேர் கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சா, there was a little frown that I could see. ராமாயணம் எல்லாம் படிச்சுட்டு நீ எதுக்கு இங்க டான்ஸ் அப்படி என்ன ஆயிடுதுன்னா, அது டான்ஸ், அது நாட்டியம்ங்கிறது ஒரு சாஸ்திரம். சிவன் ஆடுறாருன்னு சொன்னா அது சாதாரண விஷயமா? பெருமாள் காளிங்க நர்த்தனம் பண்றாருன்னா அதுல எவ்வளவு விஷயம் அடங்கி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஐக்கனோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க கோவில்கள்லாம் போறேன்னு வச்சுக்கோ, கோவில்களுக்குலாம் நீங்க பிளான் பார்க்க முடியாது. இப்போ நம்ம மாத்திரம் ஏதோ சீபேஜ் எடுத்துன்னு வச்சுக்கோ, அப்போ உடனே what will the plumber do? He will say show me your plan. இங்கெல்லாம் வாட்டர் பைப் போடுதுன்னு பார்த்துட்டு, ஓஹோ இந்த இடத்துல சீபேஜ் ஆகுது, இது ரொம்ப வருஷம் பிவிசி, இதை சரிப்படுத்தணும், ஒரு பிளான் இருக்கு, ஃப்ளோர் பிளான் இருக்கு. கோவிலுக்கு எங்க ஃப்ளோர் பிளான்? இவ்வளவு பெரிய கோவில் எல்லாம் கட்டி வச்சிருக்காளே பாண்டியர்களும் சோழர்களும், எங்க ஃப்ளோர் பிளான்? ஏன்னா இப்ப என்ஜினியரிங்ல என்னன்னா, எது தாய் சுவர் மதர் வால்னு நமக்கு தெரியணும். வீடுகள்ல எல்லாம் கூட பார்த்தேன்னா சட்டு சட்டு நீங்க சுவத்தெல்லாம் இடிச்சிட முடியாது. எது லோட் பேரிங் வால்னு பாப்பா. இப்ப கோவில்கள் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இப்போ யாழி வச்ச மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் ஒரு 10 யாழி, இந்த பக்கம் ஒரு 10 யாழி பில்லர்ஸ் இருக்கு. இதுல லோட் பேரிங் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, ஒரு சில மண்டபங்கள்ல ஒரே பக்கமா யாழி இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் யாழி இருக்கு, ஒரே ஒரு யாழி மட்டும் ரிவர்ஸ்ல இருக்கும். That is the load bearing pillar. அதுதான் ஐக்கனோகிராஃபியா வச்சா, இதை மட்டும் நீ டிஸ்டர்ப் பண்ணிடாது, இதை டிஸ்டர்ப் பண்ணியானா மண்டபம் விழுந்துரும். அதனால ஃப்ளோர் பிளானே இல்லாம they had a way to convey which is the load bearing pillar. இப்ப நிறைய சோழர்கள் கட்டின கோவில், early சோழாஸ் மெடிவல் சோழாஸ் போனேன்னா சுவரே, நான் சொல்றது பில்லர்ல இல்ல, ஒரு வால்லையே நர்த்தன கணபதியை நீங்க பாப்பீங்க. இப்படி நின்றுப்பார், இப்படி நின்றுப்பார், இந்த விரல் இப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு சேம்பர் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பெருமாள் கோவில்ல கிருஷ்ணர் ஆடிட்டு இருக்காரு, அந்த வால் இப்படி பிடிச்சிருக்காரு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சேம்பர் இருக்குன்னு அர்த்தம். சேம்பர்னா நீங்க உடனே சொல்லுங்க, 15 கிலோமீட்டர் போகும் நினைக்காதீங்க. ஸ்டோரேஜ், நெல் தானியங்களை ஸ்டோர் பண்றதுக்கு அந்த இடத்துல பாதாளத்துல ஒரு சேம்பர் இருக்கும். அப்படின்னா ஐக்கனோகிராஃபியில எப்படி கன்வே பண்ணா, நாட்டியம் ஆடக்கூடிய கணபதி கிருஷ்ணரை வச்சுதான் கன்வே பண்ணா. அப்ப நாட்டியம்ங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கும். அப்ப சங்கீதம்ங்கிறது முக்கியம், சாஸ்திரத்துக்கு அடங்கியது. நாத யோகம்னு பேரு, நாதோபாசனா. தியாகராஜர் எடுக்கும்போது ஏழு ஸ்வரங்கள் பரா பஷ்யந்தி மத்தியமா வைக்கரின்னு 4 விதமா வருதுங்கிறார். அப்ப சங்கீதம்ங்கிறது முக்கியம், நாட்டியம்ங்கிறது அதிமுக்கியம். ஆனா ரெண்டுமே சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக இருந்து அதற்கு அடக்கம். நாட்டிய சாஸ்திரம், சங்கீத சாஸ்திரம். சாமவேதமே சாமகாயன் நாஸ்தேஹா பூஹா. சுவாமி வேதாந்த தேசிகன் பரமபத சோபானத்தை எடுத்தார். அவர் ரொம்ப கரெக்டா, அந்த பொலிட்டிக்கலா கரெக்டா இருப்பார். தமிழ் பிரபந்தத்தை பாடும்போது என்ன சொல்லிட்டாரு தெரியுமோ, வைகுண்டத்துக்கு போனோம்னா தமிழில் பல்லாண்டோடு பல்லாண்டு பாடுவோமே, தமிழ் தான் ஒபிஷியல் லாங்குவேஜ் விட்டார். வாசமா எங்காவது மண்டபம் மெரினால கட்டிவிடணும், இல்ல வாசமா பாடிட்டார் சுவாமி, தமிழ்ல தான் பல்லாண்டு பாடுவோம் விட்டார். அப்படின்னா ஒரு மொழி, சாமவேதம், அதற்கு ஒரு கானம், நாட்டியம் அது ஒரு சாஸ்திரம். இப்ப எல்லாம் புரிஞ்சுடுது. உபன்யாசகாரனா தனி, அதே சமயத்துல இப்ப நாட்டியம் ஆடுறவாள் அவள் சொல்ற சுவாமி அதெல்லாம் ஒண்ணும் பெருமாள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பது இல்லை, பாடுறவா கேட்கவே வேண்டாம், அப்படிலாம் பாடிவிட்டா நல்லா பதவி டைட்டில் வேற வந்துடுது. அது என்ன விஷயம்னா, இது எல்லாமே சாஸ்திரத்துக்கு அடக்கம். அப்படிங்கிற சங்கீதமும் பிரவச்சனமும் கலந்து உபன்யாசம் பண்றதுங்கிறது ஒரு ரேரிட்டி. பாவம், பிரவச்சனம் பண்றவாள்லாம் பாடணும்னு நினைக்கிறா, வரணுமே. வேடிக்கைக்கு சொல்லுவேன், இது மகாமேதையெல்லாம் வச்சுன்னு இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் பாட்டெல்லாம் கத்துட்டார். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, மேல்ஸ்தாய் வரிசை, தாட்டு வரிசை, லம்போதர லகுமிகர எல்லாம் கத்துட்டார். ராட வேணும், கோபாபால எல்லாம் கத்துட்டார். டீச்சர் சொல்லிட்டா, இது பாருடா கண்ணா, நீ ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு
பாடாது. அவர் வந்து எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிருக்காரு, எல்லா அக்காம்பனிஸ்ட் இன்டர்வியூ பண்ணா அவர் சொல்லிட்டா வீணையெல்லாம் ரொம்ப வசதியான வாத்தியம், ஆனா அதை வாசிச்சா ஊரா கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ. இது கட்டம் எல்லாம் எடுத்துட்டு போனா அது கட்டமா வருமானு நமக்கு தெரியாது. ஏன்னா நியாயசாஸ்திரத்துல 3 உண்டு. மண்ணிலேந்து குயவன் வந்து பானை பண்றான். அப்ப வந்து மண்ணுங்கிறது உபாதான காரணம், இவன் நிமித்தம், அந்த கூட இருக்கக்கூடிய சக்கரம் சககாரி. இது 3 காரணங்கள். அப்ப அது பானையா வருதா, அது காரியமா வருதா, காரண வஸ்துக்கு போயிடுறதா நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த பிளைட்ல அவன் நம்ம மேல இருக்க கோவத்தை அப்படி தூக்கி போடுறான் பாருங்க, அது கட்டமா வருமான்னு தெரியாது. ஈஸியஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிருஷ்ணர் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்த போது ஃப்ளூட். அது கையோடு எடுத்துட்டு போயிடலாம். அதனால அவர் ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிச்சார். அவர் பாடினாரான்னு கேட்டா பாடினார், பகவத்கீதையை பாடினார். கீதானாலே பாட்டுதான். நாங்க ஏதோ சின்ன மிஷின்லாம் சின்ன வயசுல கத்துக்கும் போது ஒரு டியூன்ல கத்துக்கிறோம். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோக்தம் சூத்ரே மணிகணா இவ இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம். இது ஒரு டியூன், ஸ்டாண்டர்ட் டியூன் இருக்கும். கிருஷ்ணர் அப்படிலாம் இல்ல, கல்யாணி சாங் தான் பாடிட்டார். ஏன்னா பேரே அரவிந்தோ வைக்கும்போது தி சாங் ஆஃப் தி லார்ட்னு. அதனால சர்வலோகேஸ்வரனே அவதாரம் செய்யும் போது பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். அப்ப பாட்டோடு கலந்து சொன்னால் அதற்கு ஒரு பிராதானியம் அதிகம். அப்ப அந்த கிருஷ்ணர் பாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார், பேச்சுக்கும் கொடுத்திருக்கார். கீதைங்கிறது விஷயம், அதை பாடவும் பாடியிருக்கார். அவரே யோசிச்சார், இது 2ம் கலந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரே பாலகிருஷ்ணன் என்கின்ற பெயரோடு அவருக்கு அனுகிரகம் செய்துவிட்டு பிறந்தார். பாலகிருஷ்ணன் பாதமலர் பணிமோர்கிடவில்லை. சாஸ்திரிகளுடைய உபன்யாசத்தை அடியேன் ஹரிகதையை நேர கேட்டதுல நிறைய அது கேசட்ல இருந்து கேட்டிருக்கேன். கேசட்ல அந்த 2 உண்டு, உத்தரார்த்தம் பூர்வார்த்தம் துவயமகாமந்திரம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது நம்ம பூர்வ ஜென்ம கர்மால அந்த டேப் மாட்டின்னு கொடுத்துன்னு வச்சுக்கோ, அவ்வளவு திரௌபதி வஸ்திராபரணம் தான். அதை போட்டு இழுத்து இழுத்து அதை சுத்தி 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 அந்த பென்சில் அதுக்கு ஏத்த மாதிரி. அது எப்படி தெரியுமோ, அந்த பென்சில் அதுக்கு ஏத்த மாதிரி குண்டா இருக்கணும். அது சில இதெல்லாம் ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்கும், அதை வச்சு சுத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு ரெனால்ட்ஸ் பெண்ணை வச்சு இப்படி 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 சுத்தின்னு வந்தா அது பாடம். அப்புறம் டப்பிங்க்குன்னு ஒண்ணு வேகமா ஆகும். அந்த கசட் காலத்திலேருந்து அப்புறம் பெருமாளுடைய அது சக்கராயுதமாக மாறி சீடியாக வந்து அப்புறம் அத இந்திரன் வந்து தன் இடத்தில் வைத்துக் கொள்ள, இந்திரனுடைய ஜாக அது கிளவுட்ல வச்சாச்சு எல்லாத்தையும். நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது யூடியூப்ல இருக்கு. அதனால யூடியூப் கைவல்ய ஞானம் நம்மளே தான் நம்ம பாத்துக்க வேண்டியது இருக்கு. அதுலயே பாக்குற வரைக்கும் சாஸ்திரிகளுடைய அத்தனை ஹரிகதை கேட்டிருக்கேன். அவர் தியாகராஜ ராமாயணம் ஆரம்பிக்கும் போது அந்த ராகரத்ன மாளிகை செய்யணும் ஒன்று பாடிட்டு அது திரும்பி திரும்பி அதுக்கே பிரஸ்தாபிப்பார். அப்படின்ற பின்னாடி சொல்லிட்டு யக்ஷனுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார். எல்லாம் அதுவும் அந்த பாலகாண்டத்துல சாஸ்திரிகள் அந்த அனுபல்லவி பாடிட்டு பல பல்லவி பாடணும். இந்த அகானால வரக்கூடிய 4 தடவை நிறுத்துவார். அந்த பாலகனகமய சொல்லும் போது எந்த இடத்துல சம்ஸ்கிருதம் வருது, எந்த இடத்துல தெலுங்கு ஆரம்பிக்கிறதுன்னு கவனிக்கிறியா, தெலுங்கு இங்க வருது அப்படிங்கிற. அதனால ஒரு விஷயமும் சாஸ்திரிகள்ட்ட அவ்வளவு கேட்டு 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 பழக்கம். அதனால ஒரு சங்கீதம் கலந்த பிரவச்சனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரிகளுடைய ஹரிகதாங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாக்ட் ஸ்பெசிமென். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுவும் அவரோட ஸ்டைல் என்னன்னா என்கேஜிங் தி ஆடியன்ஸ். அது ரொம்ப டஃப் தெரியுமோ. இப்ப நம்மளா பார்த்துன்னு ஒரு நோட்ஸ் எடுத்து பேசலாம். அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சிஷ்யர்களோடு எப்படி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும். என்கேஜ்மெண்ட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி டே. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க பெரியவாள்ல நிறைய பேர் இருக்கு. உங்க பேரம்பேத்தி இங்க இருக்கலாம், பாரத தேசத்துல வெவ்வேறு கோணங்கள்ல இருக்கலாம், வெவ்வேறு இடங்கள்ல இருக்கலாம், விதேசத்துல இருக்கலாம். Something which is common across them, average retention time. இப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டோம்னா 20 செகண்டுக்கு மேல இன்ஸ்டா ரீல் போட முடியாது. அந்த 20 செகண்ட் கூட நமக்கு பேஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது. சொல்ற நீங்க எதுக்கு சார் 2 மணி நேரம் உபன்யாசம் பண்றது,
என்ன பண்றது சொல்லுவோம். அதனாலதான் சில பிரகஸ்பதிகள்லாம் என்ன பண்றாரு, ரொம்ப மெனக்கெட்டு நம்ம 2 மணி நேரம் பேசினதுல கரெக்டா அதை டவுன்லோட் பண்ணி 18 minutes 28 secondsலேருந்து 19 minutes 10 seconds போட்டு அதை மட்டும் வைரல் ஆக்கி ஆன்டை ஹிந்து துஷ்யந்த்னு எந்த கான்டெக்ட்ல சொல்லிருக்கோனே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டில ரொம்ப நல்லவாழ்லாம் இருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன், retention time to keep one child engaged through the day. Day is a very big name for a few hours. Hours is a very big statement. Few minutes is a challenge. அப்பா அம்மாலாம் அப்படியே தவிக்கிறா. ஏதோ இப்போ கிட்டத்தட்ட ஜென்மசனியே வந்த மாதிரி வெக்கேஷன் வந்துடுத்துனா, ஐயோ இந்த குழந்தை எப்படி சமாளிக்க போறோம், நான் வேணா மேல சம்பாவனை பண்ணி சண்டேவும் ஸ்கூல்ல வைக்கலாமே. அப்ப அந்த ஆவரேஜ் ரிட்டென்ஷன் டைம் குறைஞ்சுட்டே வருது. அப்ப என்ன ஆயிடுது, பிரவச்சனம் சொல்லக்கூடிய சுவாமி அடியனுடைய வயசளவுக்கு பிரவச்சனம் பண்ணிருக்கா, வள்ள அவ்வளவு சோமயாகம் பண்ணிருக்கா. அடியன்லாம் இப்போ பிரவச்சனம் பண்றேன்னா டு ஹோல்ட் த ஆடியன்ஸ். ஏன்னா இப்ப அக்ராஸ் ஏஜஸ் வரும்போது ரொம்ப சின்ன குழந்தை கேட்ட மாதிரி, பெருமாள் வந்தாரா அந்த இதுல கேட்டானா என்ன பண்ண தெரியுமா, அந்த குழந்தை சிரிக்கும், பாட்டி என்ன இப்படி பேசுறாரு அப்படிப்பா. பாட்டி கேட்ட மாதிரி சௌலபிய குணாத்மகனாய் பிரபல்ல சௌலபிய விசேஷனாய் கிருத்தியங்கமனாய் சிஷ்யனாய் பிரேஷனாய் தாசபூதனாய் இருக்கக்கூடிய பகவான் அந்தர்யாமியாய் நமக்குள்ளே பகிர்வியாப்தி அந்தர்வியாப்தி செய்து கொண்டு நம் பூர்வ ஜென்ம கர்மான்னு அந்த குழந்தை என்னவோ பேசுறாரு சார், எல்லாம் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன். So look at the challenge we face. 2 மணி நேரம் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். We are just 15 minutes short of Bahubali 2. அது 2.25 மணி நேரம், நாங்க 2 மணி நேரம். அங்க யாராவது பிரமாதமா நல்லா ஹீரோலாம் தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும் உட்காந்துருக்கேன். நான் ஒரு பஞ்சகத்தை போட்டு மேல ஸ்டேஜ்ல உட்காந்து 2 மணி நேரம் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணணும் அக்ராஸ் ஏஜஸ். When the average retention time is low, when you have better things to watch on Netflix and Amazon Prime and Hotstar, is a challenge. அந்த சேலஞ்ச ஓரளவுக்கு அடியனுடைய அனுபவத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக் கொடுத்தவர் சாஸ்திரிகள். எப்படி அதை ஹேண்டில் பண்றது, எப்படி அந்த ஆவரேஜ் ரிட்டன் டைம். யக்ஷனுக்கு அர்த்தம் சொல்லுவார் சாஸ்திரிகள். நீங்க கவனிச்சா முதல்ல மனுஷனை சொல்லிடுவார், அப்புறம் முன்னாடி அவனோட தேவர்களை பத்தி சொல்றார். யக்ஷன் யாரு அப்படிம்பார், பின்னாடி தெரியலையே அப்படிம்பார், 2க்கும் நடுவுல புரியலையே அவனுக்கு நம்ம தான் அப்படிம்பார். ரொம்ப அழகா அது ஒரு ஸ்டைல கொண்டு போய் he will make it sound so natural. சாஸ்திரிகளுடைய அந்த உபன்யாசம்ங்கிறது ஹரிகதைங்கிறது, அதுவும் மகாபாரதம் எல்லாம் வரும்போது எப்படி சகுனி துரியோதன சம்வாதம் நடக்கிறது, இதெல்லாம் மாஸ்டர் பீஸ். ஆனா அடியனுடைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லுவேன், ஹரிகதைன்னு வரும்போது he was a big inspiration. அதே மாதிரி செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வாழ் சாஸ்திரிகளையே அடியன் சேவிச்சதுல தீட்சிதர் வாழ் சேவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா நாராயணியம் உன் வாய் திறந்துட்டேன்னு வச்சுங்கோ, தீட்சிதருடைய குரல் தான் என் மனசுல நிற்கும். ஏன்னா அவருடைய காம்பீரியம், அவருடைய குரல், அவர் சொல்லக்கூடிய விதம், அது சுந்தரகுமார் அண்ணா கிட்ட அடிக்கடி கேட்டு அதே ஸ்லோக ரீதியில தான் வரும். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அந்த இடத்துல குருவாயூரப்பன் வராராம், அப்படியே இட் வில் ஜஸ்ட் ரன் பிஹைண்ட் யூ அந்த மைண்ட்ல கேட்டு. இதுல ஒரு சின்ன விஷயம் டீட்டூர் பண்ண போறேன். தீட்சிதர் நிறைய உபன்யாசங்கள் பண்ணிருக்கார், பெரிய நிதியா இருந்திருக்கார். அவருடைய பரம்பரைன்னு பார்த்தா அவருக்கு ஒரே ஒரு திருக்குமாரி தான். அவர் தம்பி குமாரர்கள் அநேகம். அதுல பாபு தீட்சிதர் அண்ணான்னு சுவாமி எழுதியிருந்தார். அடியனுடைய மாதாமகர், எங்க அம்மாவுடைய திருத்தந்தையார் நன்னிலத்தில் இருக்கும் போது பக்கத்திலேயே திருக்கண்ணபுரம்ங்கிற கஷேத்திரம் ஆழ்வார், கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியேன்னு எடுத்தார் குலசேகர ஆழ்வார். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார், திண்ணை பேச்சுமிலே வேதாந்தபரமாக இருக்கும். திருக்கண்ணபுரத்துல எப்படின்னா வாசல்ல சாப்பிட்டு வெத்தலையை சாப்பிட்டு அப்படியே வாயில மென்னு இருக்கவா கூட திண்ணையில பேசும்போது வெட்டி பேச்சு பேச மாட்டானாம், வேதாந்தபரமாக இருக்கும். சுவாமி ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானமா தர்மி ஞானமா எப்படி திண்ணை பேச்சு, திண்ணை பேச்சுமிலே வேதாந்தபரமாக இருக்கும். கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியே, காவேரி ஓடிக்கொண்டிருக்க செய்து சௌரி பெருமாள் காட்சி கொடுப்பார். ரொம்ப அருகே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான கிராமம் நன்னிலம் என்கின்ற கிராமம். அடியனுடைய மாதாமகர் 5 வருஷம் அங்க உத்தியோகம் பண்ணார். பண்ணும்போது தீட்சிதர்களுடைய குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டது.
நான் சொன்னேன், பாபு தீட்சிதர் சுவாமிகள் அடியனுடைய தாத்தா அவ்வளவு ஆப்தர்களாக இருந்தார். பாபு தீட்சிதர் சுவாமி தான் அடியனுடைய பெற்றோர்களுடைய திருமணத்தில் விவாகத்தில் உபன்யாசம் பண்ணார். அந்த பாபு தீட்சிதர் சுவாமிகளுடைய திருக்குமார் தான் தாமோதர தீட்சிதர். things are predestined அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்கும். வாஸ்தவமா இப்போ எங்க அம்மாவை வியூச்சிருக்கவே முடியாது. ஓஹோ, நம்ம பிள்ளை இருப்பார், அப்போ இவருடைய பிள்ளை கிட்டதான் இவர் அவார்டு வாங்க போறார் அப்படின்லாம் தெரிஞ்சிருக்காரு. பட் ஆனா பாருங்க, things come so very well knit and embroidered in life. சாஸ்திரிகளுக்கு ஒரு பெருமை தீட்சிதர் வாழ். எப்படி சாஸ்திரிகளுக்கு சங்கீதத்தில் அவ்வளவு இதுவோ, பெரியவா சிங்காரிபுரம் பெரியவாளுக்கு அது என்னவோ குருவாயூரப்பன் மேல அதீத ஒரு பக்தி. என்னுடைய தாத்தா சொல்வார், தேவி மகாத்மியத்துக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தாராம். அங்க தேவி மகாத்மியம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். திடீர்னு நடுவுல குருவாயூரப்பன் சொல்றாரு. எல்லாரும் டவுட் பார்த்தா, தேவி மகாத்மியம் தானே, எதுக்கு இங்க குருவாயூரப்பன் வரணும்னா, குருவாயூரப்பன்ங்கிறது அது ஸ்டாண்டர்ட், அதோட பாக்கி எல்லாமே மேல கீழ அடிஷன் பெரியவாளுக்கு. அடியனுடைய தாத்தா அங்க செங்காலிபுரத்துல அச்சுங்கிறது ரொம்ப நல்லா கிடைக்கும். செங்காலிபுரம் அச்சுன்னு சொல்லுவா. இந்த பட்சணங்கள் எல்லாம் பண்றதுக்கு அச்சு ரொம்ப நல்லா இருக்கும் செங்காலிபுரத்துல. இன்னைக்கும் செங்காலிபுரம் அச்சு. செங்காலிபுரத்துல இருந்து பெரியவா வந்து அப்போ கோனேரி ராஜபுரத்துல உபன்யாசம் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்போ சுந்தரகாண்டம் அது 9 நாள் சொல்ல வேண்டும் என்பது தீட்சிதருக்கு கிட்டப்பட்ட ஒரு ஆக்ஞை. அவர் வண்டியில புறப்பட்டு வரணும். இப்ப வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயின்னு சொல்லக்கூடிய ஜிபிஎஸ் அப்ப இல்ல. வைகுண்டத்துக்கே போகணும்னா ஆத்மாவுக்கு ஜிபிஎஸ் ஓட தான் போகணும். அது சொல்லணும், அவாவச்சூழ் அரிய அறதற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகு சடகோபன்னு ஜிபிஎஸ் இருந்தால்தான் அது போக முடியும். தீட்சிதருக்கு அப்ப இல்ல. 6 மணிக்கு உபன்யாசம். அந்த வண்டி சுத்தது 8 மணி ஆயிடுத்து. ஊர் மக்கள் அசரல் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கா தீட்சிதர் வாழ்க்காக. தீட்சிதர் வந்தார், சுந்தரகாண்ட உபன்யாசம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அன்றைய தினம் ஹனுமான் சீதை எங்குமே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா தேடி கடைசியில ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு போய் அங்க இருந்த மந்தோதரியை தான் சீதை என்று பாவித்து சந்தோஷப்பட்டு, அப்புறம் இல்ல இது சீதையா இருக்க முடியாதுன்னு அவனுடைய மடப்பள்ளிக்கு போய் அப்படி இப்படி தேடி கடைசியா அசோகவனத்தை பார்த்துட்டு சிம்சுமா விருட்சத்து மேல இருந்து கீழே சீதையை பார்த்துட்டார். தற்கையா மாச சீதையத்தையும் பார்த்தாச்சு சீதை. இதை சொல்லிட்டு இருக்க தீட்சிதர் வாழ். அப்ப சொல்லும் போது சொன்னாராம், இந்த ராவணன் போயும் அசோகவனத்துல கொண்டு சீதையை வச்சிருக்கானே, கோனேரி ராஜபுரத்துல வச்சிருக்கணும். ஹனுமான் இனி வரைக்கும் தேடிட்டே இருந்திருப்பாரு. அதனால ஹாஸ்யம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது நவரசங்கள்ல ஒரு முக்கியமான ரசம். ஏன்னா நாட்டிய சாஸ்திரத்துல 8 ரசங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பின்னாடி சாந்தங்கிற ரசத்தை சேர்த்தா முக்கியமான ஒரு ரசம் ஹாஸ்யம். அடியன் வந்து 1994ல barely 7 or 8 years, I don't even remember, பெங்களூர்ல MSH லேஅவுட்ல ஆனந்த் நகர்ல பிள்ளையார் கோவில்ல நம்ம தீட்சிதர் வாளுடைய உபன்யாசம். அப்போ அடியனுக்கு 7-8 வயசு இருக்கும். அப்போ சுவாமி வந்து உபன்யாசம் என்ன சொல்லியிருந்தாருன்னு தெரியல எனக்கு, I don't remember. அவங்க வந்து as usual கேட்டா, நீ கேட்ட அப்படின்னு. அவர் அடிச்ச ஜோக்கெல்லாம் அப்பதான் later I realized at one point in time what sticks to your mind is what makes you happy. ஹாஸ்யம்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ரசம். அடியன் உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது சாஸ்திரிகள் கேட்டிருக்கேன், தீட்சிதர் வாழ்த்து கேட்டிருக்கேன். இவாழ்தெல்லாம் கேட்டு அடியன் புலவர் கீரந்து கேட்டிருக்கேன். இவாழ்தெல்லாம் கேட்டு உபன்யாசம் பண்ணும்போது முதல்ல எல்லாம் ஆடியன்ஸ் சொன்னா, ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க, ஜோக்கே வேணாம், சீரியஸ். நமக்கு உபன்யாசத்துக்கு வந்திருக்கோமா துக்க விசாரிக்க வந்திருக்கோமான்னு தெரியக்கூடாது, வைகுண்ட சமாராதனைக்கு வந்திருக்கோம். Yeah, people come with so many problems, and for those 2 hours they want to have that spiritual bliss, and that should have the right concoction or the right admixture of humor. அது அடியனுடைய எண்ணம். வரவே வந்து ஹியூமர் சொல்லாமே பேசினா ரொம்ப பிரசித்தமா இருக்கா, அது வேற. ஹியூமர் இருந்தா நல்லா இருக்கும்ங்கிறது அது இன்டென்டட் கிடையாது. இன்னைக்கு இது ஜோக் 1 ஜோக் 2 ஜோக் 3 விவேக் இங்க இருக்க லதா என்ன பண்ணுவே லதா அப்படின்னா அந்த ஜோக் எல்லாம் எழுதி வருது இல்ல, அது எதேச்சியா வரும். அது எப்படி வருதுன்னா இவாழ்லாம் கேட்டு வருது. இப்ப ஹியூமர் அப்படின்னு வரும்போது ஃபிளைட் நம்பர் 172 ஒண்ணு இருக்கு.
அதை அடியேன் ஒரு 42 தடவை பார்த்திருக்கேன். அது என்ன ஆகுது, அது பண்ணி மோட்டர் கிடைக்குமாலாம் தெரியாது. 42 தடவை பார்த்திருக்கேன். அந்த ஸ்கொயர் பட் நாட் சூட் கேஸ், பையாலு வென்ட் டு ஸ்கூல், வென்ட் டு டவுன், டவுன் வென்ட் டு ஸ்கூல், கல்யாணி ஓடுறது, நிக்கிறவா போறா, அத்தனமும் அதை எப்படி அந்த பையாலு வந்து இதை கட்டுறான், கொடியை கட்டுறான், அது எப்படி கீழே விழுது, அத்தனையும் பை ஹார்ட். அதனால மௌலி அவர்களுடைய அந்த ஷோஸும் அடியேன் பார்த்திருக்கேன். I have had a very very different brought up. எல்லா ஜானர்ஸ்லயும் பார்த்திருக்கேன். அண்ட் காந்தன் சாருடைய போஸ்ட், அவருடைய வியூஸ் எல்லாம் நான் வந்து யூடியூப்ல பார்த்து சந்தோஷப்படுறது உண்டு. அதனால மௌலி சாரா இருக்கட்டும், காந்தன் சாரா இருக்கட்டும், அவளுடைய திருத்தகப்பனாரா இருக்கட்டும், அவளுக்கு ரொம்ப அருகில் ஆப்தராக இருந்த ஜெயராம் சர்மாவாக இருக்கட்டும், அவர் பஜகோவிந்தம் தான் சொன்னா கேட்டுட்டே இருக்கலாம். அது ஒரு இடத்த சாதிப்பார். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலாம். கல்யாணத்துக்கு போன உடனே போயிட்டு ஆத்துக்கு வந்த உடனே, கல்யாணத்துக்கு போனேடா? ஆமா போனேன். பொண்ணு எப்படி இருந்தா? அப்போ மூக்கு கேரட் மாதிரி இருந்தது, காது அது வந்து புடலங்கா மாதிரி இருந்தது, என்னென்ன ஊரா இதுவா சொன்ன. சரி, மொத்தத்துல எப்படி இருந்தா? கொத்தவால் சாப்பிடி மாதிரி இருந்தா. இவ்வளவு காய்கறியை சொன்னா. அதனால ஜெயராம் சர்மா அவர்களுடைய உபன்யாசம் அவ்வளவு நாராயணியா அத்தியாதிகள் அவ்வளவு கேட்டிருக்கேன். தாமோதர் தீட்சிதர் சுவாமியுடைய உபன்யாசம் நிறைய கேட்டிருக்கேன். சின்ன வயசுலேயே கேட்டிருக்கேன்னா பாருங்க. அவர் அந்த சொன்ன ஜோக் கூட ஞாபகம் இருக்கு. காஃபியை பத்தி டிகாக்ஷன் எப்படி போடணுங்கிறத பத்தி தான் சொன்னார் அப்போ 1994 ஞாபகம் இருக்கு. இவ்வளவு பேர் இன்ஸ்பைர்ட். ஆஃப் கோர்ஸ் கண்டென்ட் இஸ் வெரி ரிச். ராமாயணம் சொல்றா, பாகவதம் சொல்றா. ஆனா அடியனுக்கு ஒரு 7.5 வயசு குழந்தையாக இருக்கும்போது எது அட்ராக்ட் ஆச்சுங்கிறதா நம்ம பார்க்கணும். அப்படி சொல்லக்கூடிய மகான்கள் இருக்க செய்தே. அதுவும் வந்து எப்படின்னா, அடியனுடைய பெற்றோர்கள் உடைய திருமணத்தில், விவாகத்தில் இவருடைய தந்தையார் உபன்யாசம் பண்ணியிருக்கார். அவர்களுக்கு பிறந்த அடியன் வந்து சுவாமி கையால ஒரு விருது வாங்குறேன்னு சொன்னா, இங்கிலீஷ்ல அப்ராட் பண்ணீங்கன்னா சொல்லுவா, it's a karmic connection அப்படின்னா. It's a karmic connection. So there is a karma here which is connected. So of course there is karma. I'm extremely indebted to the entire TSV family. காந்தன் சார் அப்பவே சொல்லிட்டார், இப்போதைய சொல்லி வைத்தேன் மாதிரி ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், இந்த டேட்டை குறிச்சு வச்சுக்கோன்னு. இன்னைக்கு காத்தால சொன்னார், நீங்க எப்படி வரையினார்? கார்ல வரையினார். ரேஸ் கார்ல வரையினான்னு கேட்டார். அந்த அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லை. சாதாரணமா வந்தாலே கல்யாணி போகுது, இந்த வண்டி நிக்குதுங்கிற மாதிரி மௌலி சார் சொல்ற மாதிரி நம்ம வண்டி ஏதோ வரும் சார். அந்த ரேஸ் கார் ஓட்டுற அளவுக்குலாம் நமக்கு பிரம்ம சாமர்த்தியம் கிடையாது. இன்னும் சனாதன தர்மத்தை பற்றோட இருக்கேன், அதனால அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால ஜாகிரதையா வந்துருவோம் அப்படின்னார். அதனால அவர் 30 நிமிஷத்துக்கு மேல பேசவே கூடாதுன்னு விட்டார். கரெக்டா 30 minutes and 8 seconds பேசியிருக்கேன். அதனால சுவாமியுடைய entire family, not just him, not just his brother, the entire family absolutely deserves a huge round of applause. And Rob, probably, I don't know, as per what he said, I am the youngest recipient. I have a huge responsibility to carry. I have to listen to more of Balakrishna Shastrigal. இது ஒரு அவார்டா எப்படி பாக்குறேன்னா, சாஸ்திரிகள் ஏதோ ஒரு விதமா சொல்றார், இன்னும் நிறைய கேளு அடியனுடைய ஹரிகதையை, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி. இப்போ he was extremely well versed in music. அந்த லெவல்ல நம்ம இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அடியனுக்கு அது ஃபைன் டியூன் பண்ணி எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது. இன்றைய காலகட்டம் அவர் வந்து ஒரு 1980 ரெக்கார்டிங்கா இருக்கலாம், 2025ல அதை எப்படி கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு ஒரு மெசேஜ் அந்தர்கதமா ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி அடியனுக்கு படுறது. அதனால சாஸ்திரிகளுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி, அவர் குடும்பத்தாருக்கு அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய தீட்சிதர் வாழ்க்கு அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லி, இங்க அவையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எத்தனையோ ஆஸ்திகர்கள், you have seen me through the years, you have seen me grow, not exactly figuratively. So you've seen me grow. That could also be true. I have always found x-axis more comfortable in growing. So you've seen that part of me as well. ரொம்ப வருஷமா நிறைய பேர் நீங்கள்லாம் எனக்கு வெல் விஷர்ஸா இருக்கு. அதனால it means a lot when you are present here. பொதுவா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் வாங்கினா என்ன பண்ணுறது, முதல்ல வந்து I would like to dedicate it to my mother, father. நான் டெடிகேட் பண்ணி ஒரு film I dedicate it to myself. And I'm doing it with a lot of responsibility so that I become a better person. And I'm very thankful to Ramaswamy sir,
Vaidya sir, Vaidyanathan sir to have come and Ambal Prasadam வேற இன்னைக்கு வந்திருக்கு. மேல தீட்சிதர்வாளுடைய பேச்சு இருக்கணும். நல்ல அடியன் இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. நமஸ்காரம். 30 நிமிஷம் தான் பேர சொன்னேன்னு அவர் சொன்னார். 30 மணி நேரம் 30 நாட்கள் கூட கேட்கலாம். பட் நமக்குன்னு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சாயங்காலம் எல்லாருக்கும் வெளியில் போகணும். அண்ட் இந்த ஆடிட்டோரியத்தை ஒரு டைம் லிமிட்டர் ராமசுவாமி சார் உட்காந்துருக்கேன். ஸோ நான் இன்ஃபேக்ட் அவரையும் கூட பேசுகிறேன்னு சொன்னேன். நான் இப்பெல்லாம் பேசுறது இல்லைன்னா. ஸோ மிஸ் தேங்க்யூ. எனிவே நவ் வி கெட்டிங் இன் டு தி பிரவச்சன ஆஃப் பிரம்மஸ்ரீ செங்கால்புரம் தாமோதர் தீட்சிதர்.